வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிந்த கருணா பிள்ளையான் மீண்டும் இணைவு, உள்ளூராட்சி தேர்தலில் சேர்ந்து போட்டி. அரசியல் கட்சியின் செயலாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைப்பு. நாடு முழுவதும் போக்குவரத்து வலையமைப்பை உருவாக்க தீர்மானம். ஏப்ரல் 5 இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் மோடி. முக்கிய திட்டங்கள் கச்சாத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், நீதி கோரி நீர்கொழும்பில் ஆர்ப்பாட்டம். தென்னக்கோனுக்கு விசேட பாதுகாப்பு. 10 மில்லியன் கைரேகைகளை டிஜிட்டல் மயமாக்கியுள்ள போலீசார். தெவினுவர துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை. எரிந்த நிலையில் வேன் மீட்பு. மனைவியை வெட்டி கொன்ற கணவன். தேசிய கல்வி விஞ்ஞான டிப்ளோமா பெற்றவர்களை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை. பரீட்சை காலங்களிலும் அலரும் ஒலிபெருக்கிகள். போலீசார் தூக்கத்திலா, மக்கள் விசனம். மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்டு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கூட்டணியில் இணைவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் கருணா அம்மான் என்ற முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான சிவனேசதுரை சந்திரகாந்தனின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் சதாசிவம் வியாழேந்திரனின் முற்போக்கு தமிழர் கழகமும் இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். இதில் தற்போது கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான தமிழர் தேசிய சுதந்திர முன்னணி இணைந்துள்ளது. இதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை மட்டக்களப்பில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் இன்று கச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தமிழ் மக்களின் எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு தங்களது இரு தரப்பும் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த கருணா அம்மான் என்ற முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் போலி தமிழ் தேசியவாதிகளை மக்கள் தற்போது புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்திலும் அந்த நிலை உருவாக வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் கட்சியின் செயலாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டத்திற்கமைய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் செலவிடும் அதிகபட்ச தொகை தொடர்பில் இதன்போது கட்சி செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுவரை தேர்தல் முறைப்பாடுகளை பெற்றுக்கொண்ட எழுத்து மூல முறைக்கு மேலதிகமாக இலகு முறையாக கையடக்க தொலைபேசி செயலி ஒன்றினை அறிமுகப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது. இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மன்னார், பூநகரி மற்றும் தெஹியத்தகண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் மார்ச் 24 முதல் மார்ச் 27 நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான இறுதி நாள் மார்ச் 26 நண்பகல் 12 மணி வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 10 புதிய பல்வகை போக்குவரத்து நிலையங்களை கொண்டு போக்குவரத்து வலையமைப்பை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி மொரட்டுவை, ராகமை, கடவத்தை, கம்பஹா, மாலம்பே, அத்துருகிரிய, கட்டுநாயக்க மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை மையமாக கொண்டு குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கண்டியிலும் காலி மாவட்டத்தின் தெவட்ட பகுதியிலும் மேலும் 2 பல்வகை போக்குவரத்து நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் போக்குவரத்து நிலையத்தில் சுமார் 40% மேம்பாடுகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் மற்ற பல்வகை போக்குவரத்து நிலையங்களின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. முக்கிய ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்காக இந்திய பிரதமர் மோடி ஏப்ரல் 5 இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் மோடி வருகையின் போது திருகோணமலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் கூறும்போது, இலங்கையில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க இந்தியா, இலங்கை இடையேயான ஒப்பந்தம் கடந்த மாதம் இறுதி கட்டத்தை எட்டியது. இந்த ஒப்பந்தம் பிரதமர் மோடி வருகையின் போது கையெழுத்தாகும். இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே திருகோணமலையில் உள்ள சம்பூரில் 50 மெகாவாட் மற்றும் 70 மெகாவாட்
திறன் கொண்ட சூரிய மின் நிலையங்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் கட்டுமானம், உரிமை மற்றும் செயல்பாடு ஆகியவை இலங்கை மின்சார சபை இந்திய தேசிய வெப்ப மின் கழகத்தின் கூட்டு முயற்சியில் செயல்படுத்தப்பட உள்ளது. முன்னதாக இந்த இடத்தில் ஒரு நிலக்கரி மின் நிலையத்தை இந்தியா கட்ட இருந்தது. தற்போது அது புதிய கூட்டு முயற்சியில் சூரிய மின் நிலையமாக மாற்றப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு 6 வருடங்கள் நிறைவடைய 1 மாதம் இருக்கும் நிலையில் கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் கட்டுவப்பட்டிய சந்தையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி அமைதி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. திட்டமிட்டவர்கள், சூத்திரதாரிகள், கொலையாளிகளை உடன் வெளிப்படுத்த எனும் துணைப்பொருளில் நீர்கொழும்பு பிரஜைகள் முன்னணி ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆணைக்குழு பரிந்துரைகளை உடனே வெளிப்படுத்த, உயிர்த்த ஞாயிறு கொலையாளிகள் இன்னும் சுதந்திரமாக உள்ளனர், அரச பலத்தை பெற்றுக்கொள்ள ஒருங்கமைந்த திட்டமிட்ட படுகொலையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ஆணைக்குழுக்கள் மேலும் வேண்டாம், உண்மையை உடனே வெளிப்படுத்த, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் நீதி இன்னும் தாமதம், ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் சகல பிரிவுகளையும் பகிரங்கப்படுத்து போன்ற சுலோக அட்டைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தி நின்றனர். ஒரு அரசாங்கம் படுகொலை செய்தது, இந்த அரசாங்கம் அதனை அப்படியே வைத்துள்ளது, அரசாங்கத்திடம் தகவல்கள் உள்ளன, ஏன் இன்னும் சூத்திரதாரிகளை கைது செய்யவில்லை, அறிக்கையின் அடிப்படையில் கைது செய்யலாம், நீதிமன்றம் செல்லலாம், தயவு செய்து ஜனாதிபதியிடம் கேட்பது 6 வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தையும் குற்றவாளிகளுக்கு தண்டனையையும் பெற்றுக் கொடுங்கள். தேர்தல் காலத்தில் நடுவீதியில் கூறினார்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு கட்டாயம் நியாயத்தை பெற்றுத் தருவதாக, ஏன் இன்னும் மௌனம் என வினவினர். இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு குற்றவாளிகளின் கைரேகைகளின் பெரிய தரவுகளை போலீசார் டிஜிட்டல் மயமாக்கியுள்ளனர். இப்போது 10 மில்லியன் கைரேகைகள் புலனாய்வு நோக்கங்களுக்காக சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் கைரேகைகளை எந்த நேரத்திலும் அணுக முடியும் எனவும், விரைவான மற்றும் திறமையான விசாரணைகளுக்கு இது ஒரு மதிப்புமிக்க கருவியாகும் எனவும் குற்றப்பதிவு பிரிவின் பணிப்பாளர் SSP ருவன் குமார தெரிவித்துள்ளார். இந்த தரவு தளத்தில் 1914 ஆண்டுக்கு முந்தைய கைரேகைகள் உள்ளன. அவற்றில் மிக பழமையான பதிவு செய்யப்பட்ட அச்சு தவாபயா என்ற அடையாளம் காணப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தமானது. திருட்டு தொடர்பாக மீனாட்சி என்ற பெண்ணிடமிருந்து 1924 ஆண்டு முதல் பெண் கைரேகை சேகரிக்கப்பட்டது. இந்த பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்குவது போலீஸ் அமைப்புகளில் சேமிக்கப்பட்டுள்ள கைரேகைகளை இப்போது தானாகவே மீட்டெடுக்கவும் நிகழ் நேரத்தில் சரிபார்க்கவும் உதவும். இதன் மூலம் விசாரணை செயல்முறையை நெறிப்படுத்த முடியும் என குற்றப்பதிவு பிரிவின் பணிப்பாளர் SSP ருவன்குமார் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை தெவினுவர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் மாத்தறை மேலதிக நீதிவான் மாலன் சிரான் ஜே சூரிய நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். குறித்த பகுதிக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட அவர் விசாரணையையும் முன்னெடுத்துள்ளார். மாத்தறை தெவினுவர தியூந்தர சிங்காசன வீதியில் நேற்றிரவு 11:45 மணியளவில் குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. பிறந்த நாள் விழாவுக்கு சென்ற பின் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் மீது T56 மற்றும் 2 9mm துப்பாக்கிகளுடன் வேனில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர்கள் விருந்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பின்னால் வந்த வேன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு வேன் எரிந்த நிலையில் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபையின் மேஜர் வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக கலாநிதி வைத்தியர் ட்ரூவேஸ் கனிப்பா நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது நியமனம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அக்கட்சி, கொழும்பு மாநகர சபை பகுதியில் வசிக்கும் அனைவரின் நம்பிக்கை ஒருமிக்க வளர்ந்த நகரத்தை உருவாக்குவதாகும் என தெரிவித்துள்ளார். அந்த பயணத்திற்காக ருவேஷ் ஹனிபவா முன்னிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ருவேஷ் ஹனிபவா ஒரு பொதுநல ஆர்வமுள்ள நிபுணர் என்றும் திறமை, தைரியம் மற்றும் உறுதிப்பாடு ஆகிய அனைத்து குணங்களையும் கொண்டவர் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போது விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
பள்ளிகளில் உள்ள தும்பரா சிறைச்சாலையில் உள்ள பாதுகாப்பான அறையில் அவர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் இந்த சிறப்பு பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாத்தறை வேலிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றம் போலீஸ் மா அதிபர் உட்பட 8 பேருக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது. அதன்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தேசபந்து தென்னகோன் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒவ்வொரு சபைகளிலும் அதிகளவான ஆசனங்களை பெற்றுக் கொள்வதாகவே எமது முயற்சிகள் இருக்க வேண்டும் என தெரிவித்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கால சூழலுக்கு ஏற்ப அரசியல் களமும் அதற்கான முடிவுகளும் இருப்பதும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் EPTP-யின் வெற்றிக்கான பொறிமுறைகள் குறித்து கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கட்சியின் தலைமையக காரியாலயமான ஸ்ரீதரில் விசேட கலந்துரையாடல் ஒன்றைய தினம் நடைபெற்றது. யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களுள் ஒரு பகுதியினர் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் பிரசன்னத்துடன் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் பிரச்சார அரசியல் செயற்பாடுகள் குறித்து விரிவாக ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் பிரச்சார அரசியல் செயற்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை வெட்டி கொலை செய்த சம்பவம் ரத்தோட்டி போலீஸ் பிரிவின் கைகாவல இசுருக்கம பகுதியில் பதிவாகியுள்ளது. கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலையை செய்ததாக கூறப்படும் கணவர் இருவரும் வைத்தியசாலையில் ஊழியர்களாக பணிபுரிந்தவர்கள் எனவும் குறித்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இக்கொலை சம்பவம் இன்று அதிகாலை 5 மணியளவில் நடந்ததாக கூறப்படுகிறது. கொலைக்கு பிறகு மறைந்திருந்த சந்தேக நபரான கணவர் ரத்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் ரத்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய கல்வி விஞ்ஞான டிப்ளோமா பெற்றவர்களை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. தேசிய கல்வியற் கல்லூரிகளில் 2020ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையான கால பகுதியில் பாடப்பிரிவுகளை பயின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கான தகவல் சேகரிப்பு இணைய வழி முறையினூடாக மேற்கொள்ளப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இணையதளமான www.mem.gov.lk பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை மாவட்ட நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக சேவையாற்றிய சட்டத்தரணி ஆனந்தவதனி புஷ்பராஜ் நீதவானாக நியமனம் செய்யப்படவுள்ளார். இவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நீதித்துறைக்கு நீதவானாக ஆட்சேர்க்கும் போட்டி பரீட்சையிலே சிறப்பு சித்தி பெற்றுள்ளார். பண்டாரவளை மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 10 வருடங்களாக பணியாற்றி வரும் இவர் பதுளை மாவட்டத்திலேயே மலையக தமிழ் மக்கள் சார்ந்து தெரிவு செய்யப்படும் முதலாவது நீதிபதியும் முதல் பெண் நீதிபதியும் ஆவார். தன்னுடைய ஆரம்ப கல்வியை பசறை தமிழ் தேசிய கல்லூரியிலும் பின்னர் உயர்தர கல்வியை மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையிலும் நிறைவு செய்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தில் சட்டமாணி பட்டத்தை பெற்றார். சட்டக்கல்லூரியிலேயே தனது தொழில்நிலை படிப்பை மேற்கொண்டதன் பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து 10 வருடங்களாக பண்டாரவளை மாவட்ட நீதிமன்றத்தில் தொழில் நியமன சபை நீதிமன்றத்திலும் சேவையாற்றி மலையக மக்கள் சார்ந்து பல்வேறு வழக்குகளில் சட்டத்தரணியாக சேவை புரிகிறார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு பிரான்பெற்றில் கடந்த 6 நாட்களாக ஒலிபெருக்குகளின் ஒளியால் பரீட்சையினை எதிர்கொண்டுள்ள மாணவர்களும் பொதுமக்களும் பெரும் இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக அன்றைய பாடத்தினை இறுதி மீட்டல் செய்யும் நேரமான காலை 6:15 மணி தொடக்கம் ஒலிபெருக்கி மூலம் விளம்பரம் ஒலி எழுப்பப்படுவதால் மக்களும் மாணவர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சுற்றாடல் பாதுகாப்பு குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய பரீட்சை காலங்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த முடியாது என கூறப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக இளவாலை போலீஸ் பிரிவிலும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலும் இக்கட்டுப்பாடுகள்
விதிகள் பெரும்பாலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. குறித்த ஆலயத்தில் 6 ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்டு அதிக ஒலி எழுப்புவதாக கூறப்படுகிறது. புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட அண்மைய காலங்களிலும் இவ்வாறான சட்டமீறல்களை பொதுமக்கள் போலீசாரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளருக்கும் தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.